ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மசால் ரொட்டி. இந்த கோதுமை மசால் ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம், மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோதுமை மசால் ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கோதுமை மசால் ரொட்டி செய்யறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு அடித்து எடுத்துக்குவோம். அந்த ஜீனி, முட்டை, உப்பு எல்லாம் ஒன்றா கரைஞ்சி நல்லா நுர வர்ற மாதிரி அடிக்கணும். நான் நல்லா 10 நிமிஷம் அடித்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நுர வர்ற மாதிரி அப்போ தான் வரும். இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட சளிச்சு எடுத்த 1/4 கிலோ கோதுமை மாவை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி மாவை கலந்து விட்டுட்டு இதை கையால் பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை கையால் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மாவு பிசையும் போது நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த ரொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு நாம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணணும். மாவை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, வேக வச்சு மசிச்சு எடுத்த 150 கிராம் உருளைக்கிழங்கு. மசாலா செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணெய் சட்டியை வச்சு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு வடிக்குது. இனி 1/1 சேர்த்துருவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்குவோம். நான் வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நான் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நல்லா வதக்கிக்குவோம். இது கூட 50 ml தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குவோம். இந்த தண்ணி நான் எதுக்காக சேர்த்தேன்னா, இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கணும். இல்லைன்னா அந்த ரொட்டிக்குள்ளே நறுக்குன்னு கடிபடும். அதனால தான் நம்ம இதில் 50 மில்லி தண்ணி சேர்த்துருக்குறோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் கழித்து தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். பொடி வகைகளை சேர்த்து வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். இனிமேல் உருளைக்கிழங்கை சேர்த்து கிளறிடுவோம். ஃபைனலாக நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம்ல மல்லித்தழை, அதை தூவிக்குவோம். தூவி அப்படியே ஒரு தடவை கிளறி விட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் 2 கேரட்டை கழுவிட்டு துருவி வச்சுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 100 கிராம் கேரட் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நைஸாக துருவி வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். வாங்க இனிமேல் நம்ம ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துருவோம். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது மேலே இந்த நம்ம உருண்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கோதுமை மாவு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுக்கிட்டு இதை இப்போ ரொட்டியாக தட்டிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நெய் கையில் தடவிருக்கேன். இப்போ ரொட்டியை தட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்படி தான் இந்த ரொட்டியை நாம் தட்டணும். இந்த அளவுக்கு தட்டிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்குவோம். இப்போ இதை சுற்றி அப்படியே இந்த மாவை எடுத்து இப்படியே ஒன்று சேர்த்து இதை ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி மடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு பால் மாதிரி இப்படி கையில் எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி உருட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி உருட்டிட்டு இனிமேல் எப்படி தோசைக்கல்லை போட்டு எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டேன். இப்போ அந்த ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். தோசைக்கல் 1 நிமிஷத்தில் சூடாயிரும். சூடானோன்னா இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ இதில் 5 மில்லி தண்ணி சேர்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ இந்த உருண்டையை எடுத்து தோசைக்கல்லை வச்சு அப்படியே தோசைக்கல்லை விரல் பற்றாமல் தட்டி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து கவனமாக செய்யணும். இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டிட்டு இது மேலேயே 1 ஸ்பூன் இந்த கேரட் துருவலை சேர்த்துட்டு இப்போ இந்த கேரட் துருவலையே அப்படியே அது மேலேயே கையை வச்சு அப்படியே ரவுண்டாக அழகாக தட்டி கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கவனமாக செய்யணும். கையை சுட்டுக்காதீங்க, பார்த்து செய்யுங்க. இந்த ரொட்டி செய்கிறது கொஞ்சம் சிரமம், ஆனால் இதோட ருசி அபாரமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மசால் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லையே வேகட்டும். ரொட்டி வேகிறதுக்கு மூடியை வச்சு மூடிடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை எடுத்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். அப்படியே சுற்றி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக விட்டுறணும். இப்போ திருப்பி போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். தோசைக்கல்ல ஒரு ரொட்டி வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ரொட்டி செய்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், இதே மாதிரி பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது மேலே ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கிட்டு விரலில் நெய் பாருங்கள், விரலில் நெய் தடவிட்டேன். இதை அப்படியே தட்டி கொடுத்துக்குவோம். நான் தட்டி கொடுத்துக்கிறேன். சும்மா அப்படியே தட்டினாலே போதும்.
புரோட்டாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமையில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டே சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த ரொட்டியோடு சேர்த்து கேரட்டையும் சாப்பிடுவாங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருவோம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து இதை அப்படியே ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இதை இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை இப்படியே உருண்டையாக உருட்டிட்டு இதை தோசைக்கல்லில் வச்சு நாம் தட்டி எடுத்துடணும். இருக்கட்டும், இந்த வெந்துக்கிட்டு இருக்க ரொட்டியை எடுத்துருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் இப்படி 2 டைம் திருப்பி போட்டுக்குவோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த மாதிரி மறுபடியும் 50 மில்லி தண்ணி ஊற்றிக்குவோம். இது மேலே இந்த உருண்டை எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு இப்படி லேசாக தட்டி கொடுத்துக்குவோம். இது மேலே கேரட் துருவலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கேரட் துருவல் மேலேயே கையை வச்சு ரவுண்டாக அழகாக சூப்பராக அப்படியே தட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய கோதுமை மசால் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோதுமை மசால் ரொட்டி அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூடியை போட்டுருவோம். 5 நிமிஷம் வேகட்டும். லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நான் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். ரொட்டி வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். திருப்பி போட்டுக்குவோம். இந்த ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் நிறைய சத்துக்களும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வாய்க்கு ருசியாகவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். 2வது ரொட்டியவும் நாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த ரொட்டியை பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி ஊறுது. இதை பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பிக்கும்போதே அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு பஞ்சாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ளுக்குள்ளே அப்படியே மசாலாவோட ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளுடைய கோதுமை மசால் ரொட்டி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.